குக் வித் கோமாளி சீசன் 6 மே மாதம் 4ஆம் தேதி வந்து தொடங்க போகிறாங்க. ஸோ அதனால் பயங்கர கெடுபிடியாக செட்டெல்லாம் போட்டு ஷூட்டிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நேற்றுக்கு. ஸோ இதனை தொடர்ந்து கோமாளிஸ் எல்லாம் யார் வர போகிறாங்க அப்படிங்கிறத முன்கூட்டியே முன்னோட்டமாக வந்து கொடுத்துருந்தாங்க. இவங்கெல்லாம் தான் வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. இதை தாண்டி 1 or 2 மெம்பர்ஸ் ஆட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருந்துகிட்ருக்கு. அதே மாதிரி சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் மாற்றிருக்கிறதாகவும், அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஃபார்மட்டையும் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லப்பட்டு இருந்தது. ஸோ இதனை தொடர்ந்து கோமாளிகள் எப்படியெல்லாம் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ண போகிறாங்க, சிரிக்கும்படியாக இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் வந்து இருந்துகிட்ருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இருக்கக்கூடிய மக்கள் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, என்னடா பண்ணதே திரும்ப திரும்ப பண்ணிகிட்ருக்கீங்க, ஒன்றும் பெருசாக காமெடி ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது, அதுவும் அந்த ஷோவை பார்க்கும்போது திரும்ப திரும்ப வந்து பார்த்த காட்சிகளே பார்க்குற மாதிரி வந்து இருந்துகிட்ருக்கு, நகைச்சுவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் இந்த சீசன்லேயாவது புது புது காமெடிஸ் எல்லாம் வந்து கொண்டு வர்ற மாதிரி கோமாளிஸை வந்து இம்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் 1 or 2 மெம்பர்ஸை வந்து புதுசாக வந்து சேர்த்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதனை தாண்டி புக்குங்கெல்லாம் யார் வர போகிறாங்க அப்படிங்கிறதான் ஒரு பெரிய கேள்விக்குறியாக வந்து இருந்துகிட்ருக்கேன். அண்ட் இப்போ வரைக்குமே பெருசாக எந்த அப்டேட்டுமே வரல. பட் இப்போ வரைக்கும் அதை ஷார்ட் லிஸ்ட் ஆக்கப்பட்ட சில பேருடைய பேரை மட்டும் நான் வந்து சொல்கிறேன். ஏமா, கொட்டாஷி, மதுமிதா, தீபக் அண்ட் வடிவிக்கரசி இவங்கெல்லாம் வந்து வரப்போகிறதாக வந்து ஒரு ரூமர்ஸ் வந்து பரவிட்டுருக்கு. இதை தாண்டி டிடி வரப்போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ரூமர்ஸும் வந்து இருந்துகிட்ருக்கு. டிடி அவர்களுக்கு ஆல்ரெடி ஃபிசிக்கல் ப்ராப்ளம் வந்து இருந்துகிட்ருக்கு. அவங்களால ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்க முடியாது, ரொம்ப நேரம் நடக்கவும் முடியாது. ஸோ அப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் இந்த ஷோவை வந்து அவங்களால வந்து ஹோல்சமாக கொண்டு போக முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக வந்து இருந்துகிட்ருக்கு. பட் இப்போ வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த நேம் வந்து அடிபட்டுட்டு தான் வந்து இருந்துகிட்ருக்கு. அண்ட் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருந்தவங்களும் நிறைய பேர் வந்து இருந்திருக்காங்க. அவங்களுக்கு சேர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இது தொடர்ந்து வந்து இந்த இன்ட்ரன்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இருக்கும் இல்லையா. ஸோ அந்த கான்செப்ட் எல்லாம் வரும்போது எவ்வளோ தூரம் வந்து இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். பட் இருந்தாலும் இது எல்லாமே ரூமர்ஸ் தான். அண்ட் இன்றைக்கி 6 மணி அளவில் யாரெல்லாம் வரப்போகிறாங்க அப்படிங்கிறது வந்து ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ ஸ்டே டியூனாக இருங்க. இந்த சீசன் ஓகே கைஸ், இந்த சீசன் வந்து பயங்கர ஹிட் ஆகுமா இல்லை ஃப்ளாப் ஆகுமா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலோட சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.